மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டெவலப்பிங் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்களுக்கு 50 வயசாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம் இது வரைக்கும் அப்படி எனக்கு பழக்கமே இல்லைன்னு. டுடே இஸ் a good day to start. இன்றைக்கு இதை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாள். 70 வயதில் 80 வயதில் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ நல்லது. கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறீங்களோ, அவரோடு தொடர்பில் ஒரு உறவுக்குள்ள வர, அவரோடு பேச, அவர் சத்தத்தை கேட்க, அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஐ நோ மை ஷீப் அண்ட் மை ஷீப் நோ மீ. நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகள் என்னை அறிந்திருக்கிறது. we both know each other அப்படின்றது நல்லா ஒருத்தரால தெரியுங்க. ஸோ இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து இயேசு நம்மோடு பேசி அதன் மூலமாய் விசுவாசம் நமக்குள் வந்து நாம் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் தேவனுடைய ஆடாக இருக்கிறோம் அப்படின்னு என்னன்னா, அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் தான் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனா கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க, நிறைய விசுவாசங்கள் என்ன பண்றாங்க, அவங்க உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம். மத்திய 6 ஆண்டவர் சொல்றாருல அந்த மாதிரி, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டு போடுறாங்க. அங்கதான் வந்து ஆடு மேய்ப்பர் உறவு விட்டு வெளியே போயிட்டாங்க அர்த்தம். சரி, நம்ம கவலைப்படுறோம்னாலே இந்த உறவு விட்டு வெளியே போயிட்டு அர்த்தம். ஆனா நம்ம கவலைப்படுறோம்னா தீர்வு இந்த உறவுக்குள்ள வர்றது. அவ்வளவு ஒரு விடுதலை வேணும், அதுக்கு வேணா ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி தெரிஞ்சுட்டே இருக்கணும். எப்படிங்க, என்னங்க அது, எப்படி அது அது நமக்கு இடிக்குதுங்க. இதுதாங்க இவ்வளவுதான் சொல்லிருங்க, அதோட நான் முடிச்சுக்கிறேன். யோவான் 21 சொல்கிறது, இயேசு திபேரியா கடற்கரையிலே தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரு அங்க? சரி, வெளிப்படுத்தினா என்ன நடந்துச்சு, ஏதாவது நடக்கும் அடுத்து. அதனாலதான் வெளிப்பாடு முக்கியம், அதனால அவர் அறிவது முக்கியம். வெளிப்படுத்தின என்ன நடந்துச்சு, போனாங்க, மீன் கிடைச்சது, சாப்பிட்டாங்க. அப்பம் இருந்தது, மீன் இருந்தது. சும்மா வெளிப்பாடு வந்து சும்மா நிக்காது, அதோட ஏதாவது சேர்ந்தோம். அதான் வெளிப்பாடு வேணும்ன்றது. ஆபிரகாம் வந்து 0ல இருக்கான், ஒண்ணும் இல்லாம இருக்கான். அப்ப கர்த்தர் வந்து அவனை சந்திக்கிறார். ஒண்ணும் இல்லாம குழந்தை விஷயம் அது இல்ல, மற்றதெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு, இதுல இல்ல, இன்னும் அவன் அனுபவிக்கல. அப்ப வந்து கேட்கிறான், என்ன ஆண்டவரே இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப சொல்றாரு, வெயிட், யூ வாண்ட் டு நோ மீ இன் a new way now. ஒரு புது விதத்துல நீ அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு. அது என்ன, நான் எல் ஷடாய், நான் அப்படின்னா சர்வ வல்லவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, இந்த நாளிலும் பல்வேறு தேவைகளோடு, ஆண்டவரே பல விதமான சூழ்நிலைகளோடு ஆண்டவரே இந்த நாளிலும் வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வார்த்தை வல்லமையுள்ள விதத்திலே, தெளிவான விதத்திலே, அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற விதத்திலே அன்று புறப்பட்டு செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே, அங்கே விடுதலையும் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இருதயத்திலே பெரிய விடுதலைகளை இந்த நாளிலே உண்டாக்குவீராக. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவியானவரின் உதவியோடு மாத்திரமே செயல்படக்கூடியதா இருக்கிறபடியால் ஆண்டவரே, அதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அல்லது தெரியாமல் நாங்கள் இருக்கிறபடியால் கர்த்தாவே முழு ஆளுகையும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சரியான விதத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, பலவிதமான பாரம்பரியங்கள், ஆண்டவரே நாங்களே அறியாமல் இருக்கிற மதத்தின் கோட்பாடுகள், இவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே மெய்யான உடைய வார்த்தை, மெய்யான உடைய சத்தியத்தை நாங்கள் பற்றி கொள்ளும்படி எங்கள் இருதயத்தை அனல் மூட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம இந்த கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் என்கிற அந்த தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதே தலைப்பிலே நாம் தொடரலாம். சங்கீதம் 23 அதில் சில வசனங்களை நான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி ஓடுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் வைத்திருப்பேன். இந்த சீரீஸ் நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மற்ற மதங்கள் இல்ல மார்க்கங்கள் அல்ல வாட் எவர் நம்பிக்கைகள் அவைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்திலே தேவன் நம்மோடு உறவில் இருக்க விரும்புகிறார், நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். அதன் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தேவனோடு ஒரு உறவு இல்லைன்னா, தேவனோடு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அவரோடு இல்லைன்னா நாம் எதையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது மேண்டேட்டரி. அதனாலதான் நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்போம். அப்படின்னா அதே வேற மாதிரி சிலர் கேட்போம், நீங்க எப்போது ஆண்டவரை உங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும், இங்கிலீஷ்ல பர்சனல் சேவியர், உங்கள் தனிப்பட்ட ரட்சகராக எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்ற கேள்வி எப்பொழுதும் கேட்கப்படுகிறது. அந்த நாட்கள்ல இருந்த முன்னாட்கள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பல இந்த யூத் மீட்டிங்ஸ்லாம் நிறைய ஆர்கனைசேஷன் நடத்துவாங்க. அதுல எல்லா காரியங்களும் உடன்பாடு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, அவங்க பண்ணது எல்லாமே கரெக்ட்னு நான் சொல்ல முடியாது. பட் ஆனா சில காரியங்கள் மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாலிபர்கள் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது தான் சொல்றேன், அவர்களை தேவனோட ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ள கொண்டு போவாங்க. சரி, அந்த குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் நிறைய அதுல இஷ்யூஸ் இருக்கு, அந்த அவங்க சொன்ன காரியங்கள்லாம். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு பேசுகிற, தேவனோடு இடைப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை, அதற்குள்ளாக அநேகருக்கு இப்படி ஒன்று இருக்கு, இது ரொம்ப தேவைன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானுமே பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டது அப்படி ஒரு கூட்டத்துல போய் தான். மதுரையில விக்டர் பி லாரன்ஸ்னு ஒரு ஊழியர் இருந்தாரு, ரொம்ப நாள் இறந்துட்டாரு. இப்போ அவர் ஒரு 4-5 மாசம் தான் மீட்டிங் நடத்தினாரு. அதுக்குள்ள மற்ற போதகர்கள் அவர்களுக்கு கூட்டம் இவருக்கு ரொம்ப வருதுன்னு கோவத்துல மீட்டிங் கலைச்சு விட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த 3-4 மாசம் நடத்தின டைம்ல அவர் எங்க வீட்டுல காலைல தண்ணி பிடிக்க வருவாரு. அது அப்போ இந்த கவர்மெண்ட் வாட்டர் எங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா வரும், அதனால அவர் வீடு கொஞ்சம் பக்கத்துல இருந்தது. டெய்லி காலையில தண்ணி பிடிச்சிட்டு போவார். எங்க அப்பாவுக்கு ஒரு ரொம்ப நாள் பழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாரு, நான் இப்போ 9th 8th படிச்சுட்டு நினைக்கிறேன், இந்த மாதிரி யூத் மீட்டிங் நடத்துறேன், நீங்க தம்பிக்கெல்லாம் வர சொல்லுங்க, நானே என் தம்பி கசின்லாம் அங்கதான் இருப்போம், ஸோ வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலதான் நான் முதல்ல அங்க போய் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த மீட்டிங்ல போய் தான் ரட்சிக்கப்பட்டேன். அவரும் சரி, அவரை மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஏன்ட்ட வாங்கன்றது அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. நான் பாடுற மாதிரி நீங்களும் பாடுங்க, நான் ஆடுற மாதிரி நீங்களும் ஆடுங்க, அவ்வளவுதான். மீட்டிங்ல டான்ஸ் ஆடிட்டு போனா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது டான்ஸ் எல்லாம் இருக்கும், வொர்ஷிப் செஷன்லாம் இருக்கும், ஆனா அதோட நிறுத்த மாட்டாங்க. இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில தேவனோடு ஒரு உறவு இருக்கிறதா, தொடர்பு இருக்கிறதான்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ தீர்க்க தரிசன ஊழியம்லாம் அதுல அப்போ அவ்வளோ ஃபேமஸ் இல்லை அந்த டைம்ல. ஆனா இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில தேவனோடு இருக்கிற உறவு பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஏன்னா இது அதான் சொன்ன மாதிரி அவங்க பேசின எல்லாமே கரெக்ட் நான் சொல்லாட்டியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ஒரு சபைக்கு போறாங்க, ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, அங்க ஒரு ப்ராஃபிட்டிக் ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா? ஸோ அதனால ப்ராஃபிட்டிக் வேர்டு ஏதாவது வருமானு பாக்குறாங்க. அதெல்லாம் வரும், அதெல்லாம் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க முட்டை வாங்கிட்டு போறீங்கன்னு வைங்களேன், தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு போனா கூட நீங்க அப்படியே சும்மா உங்க கிச்சன்ல மேல சும்மா அந்த ஸ்லாப் மேல சும்மா கொட்டி விட்டுட்டு போயிடலாம். முட்டையை அப்படி கொட்டிட்டு போக முடியுமா? முட்டையை போய் ஹோல்டர் மாதிரி அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், முட்டையை வைக்க வந்துருமா? இல்லை சும்மா வச்சா முட்டை போய் கீழே விழுந்து உடஞ்சிரும். முட்டை நல்லதான், அதுல சத்து இருக்கா? நிறைய சத்து இருக்கு, சாப்பிட்டா நல்லது, நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆனா அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கலன்னா அது பயன்படுத்த முடியாது. அது மாதிரிதான் நிறைய பேருக்கு வீட்டுல ஹோல்டரே கிடையாது. தீர்க்க தரிசன வார்த்தையெல்லாம் வருது, அதை கொண்டு போய் அப்படியே என்ன பண்ண தெரியாம வச்சு கொஞ்ச நாள் அது உடஞ்சு போயிருது, முட்டை உடஞ்சு போன கதையா இருக்குது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டெவலப்பிங் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். உங்களுக்கு 50 வயசா இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம் இது வரைக்கும் அப்படி எனக்கு பழக்கமே இல்லைன்னு. டுடே இஸ் a good day to start. இன்றைக்கு இதை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாள். ஓகே, நோ டே இஸ் லேட். லேட்னு கிடையவே கிடையாது.
70 வயதில் 80 வயதில் கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் வர்றீங்களோ நல்லது. கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறீங்களோ அவரோடு தொடர்புல ஒரு உறவுக்குள்ள வர, அவரோடு பேச, அவர் சத்தத்தை கேட்க, அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஓகே. சோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா நம்ம யோவான் 10 சில வசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் கடந்த சில 2-3 வாரங்களுக்கு முன்பாக. அதுல ஆண்டவர் சொல்றாரு ஒரு லைனு, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறதுன்றார். ஐ நோ மை ஷீப் அண்ட் மை ஷீப் நோ மீ. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. we both know each other அப்படின்றாரு. எங்களுக்கு 2 பேருக்கு நல்லா ஒருத்தர் நல்லா தெரியுங்க. ஐ நோ மை ஷீப் அண்ட் மை ஷீப் நோஸ் மீ. சோ இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையே இப்படிதான் ஆரம்பிக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் என்னன்னா, யூஎஸ்ல பில்லி கிராம் இவங்க மீட்டிங்ஸ்ல நடக்கும்போது அதுல ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சது. மாஸ் சால்வேஷன் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. மொத்தமா ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது. ஸோ அந்த நேம் ஃபில் பண்ணி கொடுக்கறது, அட்டை எழுதுறது, அட்டையில ஃபில் பண்றது, இத்தனை ஜனங்கள் வந்தாங்க. அப்புறம் அவங்களை அப்படியே அங்கங்க சர்ச்சில் சேர்த்து விடுறது. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன மாதிரி ஒரு இது போயிடுச்சுன்னா, இப்படி ஒரு கூட்டத்துல ஏதோ ரட்சிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதோ தனிப்பட்ட முறைக்கு ரட்சிக்கப்பட்டு, ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கு ஒரு சபையில சேர்ந்து விடுவது, அங்க போய் அந்த போதகரோட ஒரு உறவு டெவலப் பண்றது, பாஸ்டரோட ரிலேஷன்ஷிப், பாஸ்டர் அந்த சபையில் இருக்க மூப்பர்களோட ரிலேஷன்ஷிப், அந்த தலைவர்களோட. ஸோ இப்படி யாராவது ஒரு லீடர்ஸ் இவங்களோட, இவைகளெல்லாம் நல்லதுதான், இது கெட்டது நான் சொல்ல வரல. இவைகளெல்லாம் வந்து இதெல்லாம் மீன்ஸ் ஒரு எண்ட் இருக்கு. அந்த எண்ட் என்னன்னா, தேவனை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அறிவது, அதுதான் எண்டு. இதெல்லாம் மீன்ஸ், இது எண்ட் ஆகாது. நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, அங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கீங்க, டைத் கொடுக்குறீங்க, போதகர் கூட ரொம்ப நல்ல நெருக்கமா இருக்கீங்க, அவருக்கு ஏதாவதுனா ஹெல்ப் பண்றீங்க, அவரு உங்க வீட்டுக்கெல்லாம் வராரு, நீங்க ரொம்ப நல்ல மெம்பரா இருக்கீங்க, உண்மையுள்ள மெம்பரா இருக்கீங்க, ரொம்ப நல்லது. இது தப்பு கிடையாது, இது ஒரு மோசமானது கிடையாது, ரொம்ப நல்லது இது. ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாத்தின் ஊடாக உங்களுக்கு தேவனோடு ஒரு உறவு வந்துச்சா? அதுல வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இப்படி பேசுறத கேட்கறதுக்கே ஆள் கம்மியா இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ பீப்புள் ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் சம், ஏதோ ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு, ஒரு இது அந்த மாதிரி கேட்டு அப்படியே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் தட்ஸ் நாட் வாட் காட் வாண்ட்ஸ். லாங் ரன்ல இட் ஒன்ட் ஒர்க். இட் வில் கிரியேட் ரிலிஜியன். மதத்தை உருவாக்கும். மதம் வந்து மோசமானது. அது கிறிஸ்தவ மதம் பயங்கரமான மதம். என்னைக்கு அங்க தேவன் வெளியே போயிட்டாரோ, அங்க ஜனங்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா தேவன் இல்லையோ, பெரிய ப்ராப்ளம். இப்படிதான் ஆகி சரித்திரத்தின் பக்கங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தினால் கொலை செய்யப்பட்டவர்கள் அநேகர். அது ஒரு பயங்கரமான மதமா மாறிடும். எப்படி அந்த பரிசேயர் சதுசேயர் மாறினாங்களோ அது மாதிரியே ஆயிருக்கும். ஏன்னா அங்கேயும் அதே தான், தேவனோடு இருக்க உறவை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு சில சட்டத்திட்டங்களை அவங்களே போட்டு வச்சுக்கிட்டு, அவங்க செய்ய முடியாத அவங்களே மாத்தி ஈஸியா வச்சுக்கிட்டு, அம்மா அப்பா கனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வந்து அவங்க குர்பான் காணிக்கைன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா அம்மா அப்பா இனிமேட்டு கண்டுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை நிறைய அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கடைசியில் ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் ஒரு உறவே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் பேர் மட்டும் இருந்தாங்கன்னா, எப்பயுமே ரெம்னன்ட் இருப்பாங்க. ரெம்னன்ட்டா என்ன? அவரால் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஒரு பங்கு, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பங்கு அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஒரு மீதியானவர்கள், கரெக்டான வேர்டு, மீதியானவர்கள். அப்படி எப்பயுமே ஒருத்தவங்க இருப்பாங்க. எதுல இருந்து மீதியானவர்கள்? வஞ்சகத்துல இருந்து மீதியானவர்கள். இன்னைக்கும் ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. சபை அப்படியே போயிட்டு இருக்கு. குறைய மாறிடுச்சு நிறைய இடத்துல அப்படி. ஆனால் இன்னும் எல்லா இடத்துலயுமே ரெம்னன்ட் இருக்காங்க, மீதியானவர்கள். கர்த்தர் தெரிந்து கொள்ள, எலியா ஆண்டவர் சொல்றாருல, பாகாலுக்கு மண்டியிடாத முழங்கால்கள் எனக்கு இருக்குதுப்பா, 7000 பேர் இஸ்ரேல்ல மீதியாக உண்டுன்னு மாதிரி இருக்குது. சரி, சோ ஏன் இது ரொம்ப முக்கியம்? இது வந்து நான் ஒரு கண்டமிங் ஆங்கிள் பேசல, இது ரொம்ப ரியலிஸ்டிக் ஆங்கிள். ஓகே, இப்போ ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு, டயர் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அவரை பார்த்து, ஏங்க டயர் பஞ்சரா இருக்குங்க அப்படின்னு சொன்னா அதை அவரை கண்டம் பண்றோமா? ஹார்ஷா கூட நம்ம சொல்லலாம், யோ பாரியா டயர் பஞ்சர் ஆயிருக்கு, நானா அவர் கண்டம் பண்றோன்னு ஒருத்தமா? இல்ல, அவர் உதவி செய்யறார். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இந்த தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லைன்னா, அழுவீங்களோ சிரிப்பீங்களோ ஏதோ ஒன்று பண்ணி அவரோடு ஒப்புரவாகுங்கள், அவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. நான்லாம் எனக்கு ஜோம் பண்ணிட்டு தான் வர்றேன். என்ன ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் பேசுறது உங்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும், நான் என்னால புரிய வைக்க முடியாது.
புரிய வைக்கவே முடியாதுன்னா என்னால எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியும்? முடியாது. கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவி இருந்தால் தான் முடியும். ஆகவே நான் பேசுகிற காரியம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார், உங்களை அந்த ஆழத்துக்குள் எடுத்து செல்வார் என்று நான் நம்புகிறேன். சரி, சோ ஏன் இது முக்கியம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு டிரான்சாக்ஷன் கிடையாது. நம்ம ஃபெய்த் பத்தி பேசுறோம், விசுவாசத்தை பத்தி பேசுறோம், விசுவாசின் அளவை பற்றி பேசுகிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று பேசுகிறோம், விசுவாசம் எல்லாம் கூடுன்னு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு டிரான்சாக்ஷனா உங்ககிட்ட கிடையாது. இந்த விசுவாசம் இருக்கே, விசுவாசத்தை வச்சு நீங்க என்னன்னாலும் செய்ய முடியும். ஓகே, ஆனால் விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசத்தை துவக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார், விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறவர், பூரணமடை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். சோ தாவீது விசுவாச வீரனா? பயங்கரமான விசுவாச வீரன். ஏன் அவன் விசுவாச வீரன்? ஏனென்றால் அவன் கர்த்தரை தன் மெய்ப்பராய் கொண்டிருந்தான், ஆகவே அவன் விசுவாச வீரன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பேர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போன்னு சொன்னா சொன்னபடி ஆகும்ட்டாரு. ஆனா விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால் வருகிறது. எந்த கேள்வினால் வருகிறது? கிறிஸ்து இயேசுவினுடைய கேள்வினால் வருகிறது. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து இயேசு உங்களோடு பேசுவதனால் வருகிறது. கிறிஸ்து இயேசு உங்களோடு பேசினார்னா உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். உங்களுக்கு விசுவாசம் உண்டாகலன்னா அது கிறிஸ்து இயேசு பேசல, வேற யாரோ பேசியிருக்காங்க. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து இயேசு நம்மோடு பேசி அதன் மூலமாய் விசுவாசம் நமக்குள் வந்து நாம் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரோமர் 5:17 பவுல் இவ்வாறாக சொன்னார். என்ன சொல்கிறார்னா, கிருபையாகியவின் பரிபூரணத்தையும் நீதியாகியவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்படின்னா என்ன? 2 காரியம் சொல்றாரு. ஜீவனை அடைந்து ஆளணுமா அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்வது. சிம்பிளா சொல்லலாம். அது நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரே லைன்ல சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமா? உங்கள் பொருளாதாரத்தை ஆளுகை செய்ய வேண்டுமா? உங்க சரீர சுகம் அந்த காரியங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா? வாட் எவர் எது உங்களுக்கு குறைவா இருக்கோ அதை ஆளுகை செய்ய வேண்டுமா? ஆளுகை செய்யணும்னா என்ன தேவைன்னா, கிருபையாகிய ஈவின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம், இது ரெண்டையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. போன மீட்டிங்ல வந்து கிருபையை பத்தி பேசினேன், சரியா? சோ அதனுடைய ஏறக்குறைய தொடர்ச்சி மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நம்ம அதே டாபிக் தான் பேசுறோம், பட் அந்த கிருபையோட தொடர்ச்சி தான் இது இன்னைக்கு நான் பேசுறது. சோ கிருபை இருக்கு, நீதி இருக்கு. இது ரெண்டையும் பெறுகிறவர்கள், இவைகளின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், ஈவாகிய இவைகளின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்பனா இப்ப நம்ம நிறைய டாபிக் நான் பேசுறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஃபெய்த் கன்ஃபெஷன் இருக்கு. ஓகே, வெஞ்சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி சரி கட்டுதல், அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். நம்ம ரொம்ப தேவையானது. கர்த்தருடைய நியாயம் நீதி நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளணும், இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே தேவ நீதி உங்களுக்குள்ள வந்து பெருக்கெடுத்து ஓடும்போது, தேவ நீதி ஒரு 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 ஆற்றை போல உங்க இருதயத்திலிருந்து அப்படியே பாய்ந்து போகும்போது, இல்ல தேவ நீதியின் வெளிப்பாடுகளின் வெள்ளம் அப்படியே பெருக்கெடுக்கும் போது உங்களுக்குள்ள நான் யார், கிறிஸ்துக்குள் நான் யார், எனக்கு எப்படிப்பட்ட வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார், நான் நீதிமான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆழமா உங்க இருதயத்துல பதிய ஆரம்பிக்க, அதுதான் நீதி நல்லது இதெல்லாம் நடக்குது. அது நடக்கும்போது இதெல்லாம் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா அந்த நீதியிலே செயல்படுவதற்கு அதற்கு முன்பாக கிருபையாக ஈவின் பரிபூரணம் ஒண்ணு இருக்கு. அது வந்த பிறகுதான் இது வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த கிருபை எப்படி வருகிறதுனா தனியா அது வர்றதில்லை, அது ஒருவர் மூலமாக வருகிறது, அவரை அறிந்து கொள்கிறதுனால் வருகிறது. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? இப்ப கடைக்கு போறீங்க, ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, கொடுத்தா ஒரு பொருள் கொடுப்பாரு. அது மட்டும் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது எங்க அப்படி ஒர்க் ஆகுதுன்னா, விசுவாசம் உங்களுக்குள்ள வந்து இந்த நீதியை பத்தி நான் சொன்னேன். இப்போ நீதி ஒரு பெரிய நதியை போல பெருக்கெடுத்து ஓடும்போது, நீதியின் வெளிப்பாடுகள் அதிகரிக்கும் போது விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்குது. அப்ப நீங்க உலகத்துக்கு அப்படி போய் விசுவாசத்தை கொடுக்குறீங்க, விசுவாசத்தினால கட்டளை எடுக்கிறீங்க, அது கரன்சி மாதிரி கொடுக்குறீங்க, உலகம் உங்களுக்கு கீழ்படுகிறது. அது வேற, அது ஒரு லெவல்ல இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக ஒண்ணு நடக்குது. ஏன்னா இப்ப விசுவாசம் வரணும்ல, நீதி இதயத்தை உண்டாகணும்ல, விசுவாசம் உண்டாகணும்ல. அது எப்படி வருதுன்னா, அது தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு, அதன் அடிப்படையாக அவரை அறிய வருகிறது. சரியா? அவருக்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பரிமாணத்தையும் நீங்கள் அறிய அந்த கிருபை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அறிய அந்த கிருபை உங்களுக்குள் உண்டாக ஆரம்பிக்குது. அந்த கிருபையின் ஊற்றுகள் இல்ல கிருபை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் போது அது நீதியின் உணர்வை தூண்டி அதை எழுப்புகிறது.
நீதியின் உணர்வு என்ன பண்ணுது? விசுவாசத்தை கொண்டு இருக்கிறது. விசுவாசம் உங்களை எலியா போல பேச வைக்குது, கட்லேட் வைக்குது, மலையை பார்த்து போய் தள்ளிட்டு போன்னு சொல்ல வைக்குது. அப்படி நீங்க சொல்லும் போது நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகிறது. சரியா? சோ நம்ம வருஷத்தின் ஆரம்பத்துல இதை பத்தி நிறைய பார்த்தோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது எப்படி, அதான் பார்த்தோம். சரியா? அப்புறம் இந்த வருஷ தீமையான என்ன என்ன பேசி என்ன வச்சிருக்கோம், என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுதல், சத்துருவை கொள்ளையிடுதல். சோ இது வந்து நீதியின் அந்த காரியங்கள்லாம் ஆரம்பிச்சோம் வருஷம் ஆரம்பத்துல. ஓகே, இப்ப அடுத்து அங்கிருந்து எங்க போயிருக்கோம்னா அந்த கிருபைக்குள்ள போயிருக்கோம். போய்தான் இந்த கர்த்தரன் மெய்ப்பொருன்ற சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் தொடர்புடையதா இருக்கு. அது வேற இது வேற நினைக்காதீங்க, எல்லாம் தொடர்போட தான் போயிட்டு இருக்கோம். See, இதுதான் ஆரம்ப சீரிஸ். ஆக்சுவலா இதுதான் ஃபவுண்டேஷன். எது ஃபவுண்டேஷன்? கிருபை, கர்த்தருடைய கிருபை, அவரை அறிந்து கொள்வது, அவர் யார், இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷன். இதுல தான் அது வருது. ஆகவே இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நிறைய பேர் இது தெரியாம தான் நிறைய கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு வந்து முயற்சி எடுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. நிறைய முயற்சி எடுக்கிறாங்க, போராடுகிறார்கள், அவங்க பலத்தோடு போராடுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நிறைய செய்யறாங்க. நிறைய விசுவாசிகள் தினமும் செய்யறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு பண்ணி எனக்கு என்ன ஒண்ணுமே வரமாட்டேங்குது மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா, கிறிஸ்தவ மார்க்கமே வந்து போராடுகிற பிரச்சனை இது கிடையாது. ஃபைட் ஆஃப் ஃபெய்த்னு ஒண்ணு இருக்கு. அது அது அப்புறம் வருது. அது இருக்கு, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல. ஓகே, ஆனா இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, தேவனை அறிகிற அறிவியல் தான் ஆரம்பிக்கிறது. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே தாவீது பத்தி சொல்லிடுவோம். தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட ரகசியமே இந்த சங்கீதம் 23 தான். ஏன்னா கர்த்தரன் மேய்ப்பர்னு அவன் சொல்றான். அப்பனா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, ஓகே எனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு, என்னை தேவன் ராஜாவாக்குகிறார். சோ இவன் ராஜாவாருக்கு முன்னாடி எழுதுனானா பின்னாடி எழுதுனானான்னு தெரியாது. எய்தர்வே அவன் கர்த்தரை பற்றி ஒரு பெரிய, தன்னை பற்றி அவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அவனுக்கு தெரியும். ஆனா இஸ்ரவேலுக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னு தெரியும், இல்ல பண்ணிட்டாருன்னு தெரியும். சரியா? சோ இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவன் தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை மெய்ப்பராகவும் பார்க்கிறான். இது ரொம்ப முக்கியம். நாம இன்னைக்கு கொஞ்சம் சில பேருக்கு ஒரு 2-3 தீர்க்க தரிசனம் ஏதாவது வந்துட்டு அவ்வளவுதான் தலைகீழ ஆயிருவாங்க. ஓ என்னைய பத்தி கர்த்தர் இவ்வளவு வச்சிருக்காரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் யார்கிட்டயோ தலைகீழ தலகுப்புற விழுத்து ஏதோ பேசினா பரவாயில்ல, ஆண்டவர்கிட்டே அப்படி ஆயிடுறாங்க நிறைய பேர். அதான் பிரச்சனை. தி அவுட் க்ரோ. ஹவு கேன் யூ அவுட் க்ரோ காட்? எப்படி அவுட் க்ரோ பண்ண முடியும்? அவர்தான் பெரியவராச்சு. நோ நோ நோ, நம்ம எங்க அவுட் க்ரோ பண்றோம்னு சொல்றேன். நம்ம யாரும் போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உங்களோட நான் பெரிய ஆள்லாம் சொல்றது இல்லை. அப்படிலாம் யாரும் சொல்றாங்கன்னு சொல்லல. நாம் தேவனுடைய ஆடாய் இருக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார்னா, நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் தான் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனா கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க, நிறைய விசுவாசிகள் என்ன பண்றாங்க, அவங்க உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம். மத்திய 6 ஆண்டவர் சொல்றாருல அந்த மாதிரி, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம தான் எல்லாம் பண்ணுன்ற போடுறாங்க. அங்கதான் வந்து ஆடு மேய்ப்பர் உறவு விட்டு வெளியே போயிட்டாங்க அர்த்தம். சரி நம்ம கவலைப்படுறோம்னாலே இந்த உறவு விட்டு வெளியே போயிட்டோம் அர்த்தம். ஆனா நம்ம கவலைப்படுறோம்னா தீர்வு இந்த உறவுக்குள்ள வர்றதுதான், அவ்வளவுதான். ஏன் கவலைப்படுறீங்க? உங்களால செய்ய முடியல, அதான் கவலைப்படுறீங்க. கரெக்டா? உங்களால செய்ய முடிஞ்சா ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்பட மாட்டீங்களே. உங்களால எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்பட மாட்டீங்களே. அனிதா செல்லையா, there's a name. Can you hear me? Who's that? I don't know. Can you hear me? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துடு அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துடு அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சில காரியங்கள் குறித்து மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பாரத்தின் மேல் வைத்துடு நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் டேக் கேர். ஐ வில் டேக் கேர். ஜெகோவா ஜைரா வில் ப்ரொவைட். யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறார், நிச்சயமாய் சந்திப்பார். என்ன தேவை இருந்தாலும் சரி, எந்த காரியம் வந்தாலும் நிச்சயமாய் சந்திப்பார். அவருடைய கிருபை உதவி உங்களுக்கு வருகிறது. ஆமென். சோ தாவீது பெரிய ஆளா இருந்தாலும் அவன் என்ன புரிஞ்சிச்சுன்னா, நான் என்னவா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்கு கீழே ஒரு நாடே வருது. அதுக்கு முன்னாடி ஒரு 400 பேர் இருந்தாங்க. அதே பெரிய விஷயம். 400 பேர் ஒரு ஆள் பின்னாடி போனா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த நாட்கள் அதுவும் வந்து அவனை ராஜாவாக்குற அளவுக்கு அவங்க போறாங்க. அது பெரிய வீரர்கள் அவங்களாம். அது தவிர நிறைய யூதா மக்கள் நிறைய பேர் அவனை ராஜாவாக்கணும்னு இருந்தாங்க. ஒரு பெரிய ஃபாலோயிங் அவனுக்கு இருந்தது, ஒரு பெரும் கூட்டம் அவனோட இருந்தது. ஆனால் அவன் கர்த்தரின் மேய்ப்பர், நான் அவர் ஆடு அப்படின்றத சொல்றான். சோ அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் சரி, எவ்வளவு பேர் உங்களுக்கு கீழே வந்தாலும் சரி,
கர்த்தர் என் மேய்ப்பர், நான் அவர் ஆடு என்பதை நீங்கள் புரியவில்லை என்று சொன்னால், the pressure of that thing will be upon you. எத்தனை பேர் சொல்றீங்க பிரஷர் ஓவர்வெல்மிங்கா இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் இருக்குங்க, என்ன பண்ணனே தெரியல, இதை பார்க்கவா அதை பார்க்கவா, இதை பண்ணவா அதை பண்ணவா, என்னங்க எதை தாங்க பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? இட்ஸ் பாசிபிள் தட் யூ ஆர் நாட் சீயிங் ஹிம் லைக் யுவர் ஷெப்பர்ட் அண்ட் யூ அஸ் ஷீப். எதையோ நீங்க எடுத்து உங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க, வச்சு நீங்களே ஓட ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது அதான் சொல்றேன்ல, தாவீது 400 பேர் அவன் கீழே இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு தேசமே வந்துச்சு. எப்ப எழுதினான்னு தெரியல, 400 பேர் இருந்த எழுதினானா இல்ல தேசமே இருந்த எழுதினானான்னு தெரியாது. ஆனா கர்த்தரன் மெய்ப்பர், ஒரு சில பேர் சொல்றாங்க, அது எனக்கு நான் இதை ப்ரூவ் பண்ணதில்லை, அப்படி ஸ்டடி பண்ணதில்லை, சொல்றது சில பேர் சொல்றது அப்சலோம் அவனை விரட்டிட்டு போகும்போது எழுதுனான்றாங்க, சில ஸ்காலர் சொல்றாங்க. அப்படின்னா அது இன்னும் கிரேட். ஏன்னா வந்து எப்படி சிச்சுவேஷன் அது, அப்சலோம் விரட்டிட்டு வர்றான், கூட இருந்தவங்க எல்லாம் அங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க நிறைய பேரு, இப்ப கூட நம்பி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இப்ப அவங்கள வேற காப்பாத்தணும், இவனுக்கு உண்மையா இருக்கவங்க இவன் பின்னாடி வந்திருக்காங்க, எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், எவ்வளவு ப்ரெஷர் யோசித்து பாருங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும் போது ப்ரெஷர் கூட தான் செய்யுது கண்டிப்பா. ஆனால் அப்படி ப்ரெஷர் கூடுதுன்னா அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம மைண்ட் அப்படியே கான்ஸ்டன்டா அது பிளே அவுட் ஆயிட்டே இருக்குன்னா, somewhere we are not allowed him to become the shepherd and we forgot that we are the sheep. நாம் ஆடுன்றதை மறந்துட்டோம். ஆடுனா அது ரொம்ப வல்னரபிள், அது ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. மேய்ப்பர் இல்லைன்னா அதுக்கு ஒரு 2 நாள்ல செத்தாலும் செத்துரும். ஏன்னா ஆடு ஏதாவது காட்டு மிருகம் வந்து அடிச்சிச்சுன்னா எனி டைம் அது த்ரெட், அதுக்கு வரலாம். ஆடை பத்தி ஸ்டடி பண்றவங்க நிறைய அதுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. அது குறிப்பா இந்த இங்க சொல்லியிருக்கிறது இந்த ஷீப், ஓகே, அந்த செம்மறி ஆடுன்னு சொல்றோம்ல, அதுலயுமே அங்க இருக்கலாம் நிறைய முடியெல்லாம் இருக்கிற அது ஆடு, அதுக்கு வந்து ஒழுங்கா முடிய இது பண்ணணும், அடிக்கடி வெட்டி விடணும், அந்த ஷேப் பண்ணுவாங்க, அதை பண்ணணும். இல்லைன்னா அது வேற அதே வெயிட் ஏறி ஒரு மாதிரிலாம் ஆயிரும். நீங்க வீடியோ எல்லாம் பாருங்க, யூடியூப்ல இருக்கும் நிறைய. ஷீப் ரியர் பண்ணா விட்டா என்ன ஆகும்னு, அதுக்கு முடிய இது பண்ணா விட்டா அதை ஷேப் பண்ணி எடுப்பாங்கல்ல, உள்ள எடுக்கலாம் என்ன ஆகும் பாருங்க, ரொம்ப மோசமாயிரும். ஸோ அது அப்புறம் சம்டைம்ஸ் பூச்சிலாம் வந்துருமா, அதுக்கு வந்து உட்காந்துக்குமா. இப்ப என்னன்னா அதுக்கு வந்து தலையில வந்து பூச்சி உட்காந்துருக்குன்னு வைங்களேன், அதுக்கு தெரியாது, நம்ம போய் ஷாம்பு வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு தெரியாது, அதால போய் போட முடியாது. சரியா, அதுக்கு பசிக்குதுன்னா வந்து புல்லு ஒருவேளை இந்த இடத்துல இல்லைன்னா எங்க போகணும் அது தெரியாது. நிறைய பிரச்சனை இருக்கு. தண்ணி வந்து எது நல்ல தண்ணி எது குடிக்கணும்லாம் தெரியாது, எதையா போய் குடிச்சு ஏதாவது ஆயிரும். நிறைய அதாவது ஆடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அன் அனிமல், அப்படின்னா அதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது. அப்ப அங்கேயே ஒரு டவுன் கிரேட் வருது இல்லையா. அது மாதிரி வந்து நாம் இந்த உலகத்திலே அப்படிதான் நாம் இருக்கிறோம், அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த அந்த அறிவு ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம், நம்ம நம்ம ஆடுன்றதே மறந்துடுறோம், அவர் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது மறந்துடுறோம். ஓகே, சரி, நான் முதல் மீட்டிங்ல சொன்ன மாதிரி விசுவாசம், ஒருத்தனுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவன் நீதியில ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். அந்த நீதியில ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் ஏன் இருக்கிறான்னா கிருபையில ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன் கிருபையில ஸ்ட்ராங்கா இருக்கான்னா கர்த்தரன் மெய்ப்பர் என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான், ஆகவேதான் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ கர்த்தரன் மெய்ப்பர் அப்படின்றது வந்து இப்ப ஆடுக்கு என்னெல்லாம் தேவை, கர்த்தர் எனக்கு புல்லு கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு தண்ணி கொடுக்கிறார், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் அப்படிலாம், அதெல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ். அதெல்லாம் சொல்லாம நேர கர்த்தரன் மெய்ப்பர் ஏன் சொல்றான் அப்படின்னா, கர்த்தரை நான் மெய்ப்பராய் அறிய 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 ஆடாய் இருக்கிற எனக்கு என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். சோ கிறிஸ்தவ வாழ்க்கையும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம்? மற்றதெல்லாம் வந்து உங்கள் கிரியைகள் அடிப்படையில் உங்களுக்கு நீங்க யாரு, என்ன, எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்டவர், அப்புறம் நீங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, அவரை நீங்க அறிஞ்சிருக்கீங்களா, அறிஞ்சிருந்தா அந்த அந்த ஏரியா ஒர்க் ஆகும் உங்க லைஃப்ல. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் வரும்போது பேசும்போது ஆதியா 15 அதிகாரத்துல, ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகத்தை தருகிறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு மிகப்பெரிய பலனை தருகிறேன் அப்படின்னு சொல்லல. ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும் ஆயிருக்கிறேன். I am your shield and exceedingly great reward. நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்பனா என்னன்னா பைபிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யார் என்பதை போதிக்கிறார்,
அந்த வெளிப்பாடை அவர்கள் பெற்ற உடனே அதோடு கனெக்டட் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். இப்படிதான் பைபிள்ல நடக்குது. என்ன நடக்குது? முதல்ல அவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். உடனே அவர் யார் என்பது எந்த ஆஸ்பெக்ட் அவர்கள் அறிந்து கொண்டார்களோ அதனுடைய செயல்பாட்டை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆபிரகாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17 அதிகாரம் வாசிக்க வேணா, நோட் பண்ணிக்கோங்க. நான் வாசிக்கல, இப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம், அதுல என்ன நிலைமைனா 99 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 89 வயசு ஆயிடுச்சு. இப்ப வந்து குழந்தை பிறக்குன்ற அறிகுறி சுத்தமா இல்ல, சரீரம் செத்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. சொல்றான் ஆபிரகாம், கர்ப்பம் செத்து போயிடுச்சுன்னு சாரா சொல்லுது. சோ அவ்வளவுதான், இனிமேல் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவர்கள் வந்து இஸ்மவேலோடு சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள். ஆண்டவரே ரொம்ப குழப்பாதீங்க, இஸ்மவேல் இருக்கான்ல, அவன் இருக்கட்டும், அவனை வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது இஸ்மவேல்னா என்னது? கிடைச்ச ஆசீர்வாதம், எது கிடைச்சிருக்கோ, எது கையில் இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருப்போம், போதும், சோத்திரம் சோத்திரம் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இதோட போயிருவோம், போதும். இப்படி இப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ எனக்கு போதும் இதுக்குமே வேணாம்னு சொல்றாங்களோ, 2 பாயிண்ட். அவங்க முதல்ல கர்த்தரை அறியவில்லை, அறிய வேண்டிய விதத்திலே. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று அறிஞ்சிருப்பாங்க. இப்ப தொடர்ந்து, அதாவது கர்த்தரை அறிந்து கொண்டே நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு மாதிரி அறிகிறேன், நாளைக்கு இன்னொரு விதமா அறிகிறேன். ஏன்னா எனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க, 1008 தீர்வு தேவை. எனக்கு 1008 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அவை எல்லாத்தையும் சுதந்திரிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் சுதந்திரிக்க தேவனை ஒவ்வொரு விதமாய் அறிந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. So I need to have a walk with God that is dynamic and that is changing every single day. ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு டைனமிக்கான வாக்குனா என்ன? அவரை இன்னைக்கு ஒரு மாதிரி அறிகிறேன், நாளைக்கு இன்னும் அறிகிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய தேவைகள் அதிகரிக்கிறது, அதிகமா இருக்கு, என்னுடைய ஜெப குறிப்புகள் அதிகமா இருக்கு, ஏன்னா எனக்கு வாக்குத்தத்தங்களும் அதிகமாக இருக்கிறது. சோ இது வந்து அந்த ஏஐ வந்திருக்கா, அதுக்கு எத்தனை என்னங்க படிக்கணும், ஒரு 4 படிச்சா போதுமா, அந்த மாதிரி கதை கிடையாது. ஜாவா புக் படிச்சு முடிஞ்சிருச்சு, படிச்சு முடிச்சிட்டேன், இப்ப சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் நான், அவ்வளவுதான், இனிமேல் நான் படிச்சு அடிச்சு தள்ளிட்டே இருப்பேன் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நேற்று அவர் அறிந்து கொண்டேன், ரொம்ப நல்லது, இன்னைக்கு நான் அறிகிறேன் நான் புதுசா. ஏன்னா எனக்கு see, when you don't have any promise and you're not looking forward to any fulfillment, you don't have to know God. see, ஒண்ணு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வெளியே வரதுக்கு அவர் அறியணும், இல்லைன்னா நம்முடைய வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்காக அவர் அறியணும். ஏதோ ஒரு விதத்துல அறிய வேண்டியது. இது ரெண்டுமே இல்லை. ஒருத்தனுக்கு பிரச்சனையும் இல்லை, பெருசா அவனுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவும் வாக்குத்தத்தமும் இல்லை, விஷனும் இல்லை அப்படின்னா அவன் தேவனை அறிய அவசியம் இல்லை. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்காங்க. ஏன் எப்படி இருக்காங்க? பெருசா ஒன்றும் இல்லை, சபைக்கு போகணும், அவங்களுக்கு see, believers don't have any problem following rules. lot of good believers are there. நல்ல விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்றதோ சில சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்றதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. போன குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஒரு சர்ச்சோட ரிட்ரீட்டுக்கு பேசுறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தேன். அது இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம், ஊட்டி தாண்டி போனோம் ஒரு இடத்துக்கு. திடீர் இடத்துல, அது ரொம்ப இன்டீரியர் ரோடு, அந்த ரோட்ல ஒரு ரோடு டிராபிக் பிளாக்கே வண்டியில நிக்குது. இந்த ரோட்ல என்ன வண்டி நிக்குது நானும் யோசிச்சிட்டே இருந்தா, அங்க சிலுவை தியானம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இந்த சபை மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்சு, அந்த சபையினுடைய போதகர் இல்ல பாதிரியார், அவர் வந்து அங்கெல்லாம் போட்டு சிலுவை தூக்கிட்டு நின்று இருக்காரு. சோ அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க சபையார் நின்று, இவர் சிலுவை தூக்கிட்டே போறாரு, பின்னாடி பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரிலாம் நம்ம ஆட்கள் செய்வாங்க, எல்லாமே செய்ய முடியும், பிள்ளைங்க செய்வாங்க. ஆனா நாலேஜ் அண்ட் ரெவலேஷன் அதுல தினந்தோறும் வளரணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி, என்னங்க அதுதான் நேத்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எப்படி நிறைய பேர் என்ன, ஒரு விடுதலை வேணும், அதுக்கு வேணா ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எப்படிங்க, என்னங்க அது, எப்படி அது 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 நமக்கு இடிக்குதுங்க, இதுதாங்க இவ்வளவுதான் சொல்லிருங்க, அதோட நான் முடிச்சுக்கிறேன். வளர்ந்துட்டே இருக்கிறது, டெய்லி வளரணும்னு அதான் எப்படிங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க நிறைய பேர். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். ஸ்டாக்னன்ட் வந்து நீங்க வேற எதுலயா இருக்கலாம், ஆனா ரெவலேஷன் நாலேஜ் யூ cannot become stagnant. ஓகே, பிகாஸ் இட்ஸ் அபவுட் டேக்கிங் கிரவுண்ட். இது சுதந்திரிப்பதை பற்றியது. இது யோசுவா சொல்ற மாதிரி தேசம் இன்னும் விஸ்தாரமா இருக்க மாதிரி என்னெல்லாமோ இருக்கு சுதந்திரிக்க வேண்டியது, நம்ம எதுவுமே சுதந்திரிக்கல இன்னும். ஜஸ்டிஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்க தெரியுமா? உங்களுக்கு உங்க லைஃப் நடந்த அநீதி உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நடந்துக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு அநீதி நடந்துக்கு தெரியுமா? நம்ம மறந்துடுவோம் நிறைய நேரம், ஏதோ 1-2 ஞாபகம் இருக்கோம், மற்றெல்லாம் விட்டுருவோம். அநீதி நடந்திருக்கிறது நமக்கு, அதுக்கான நியாயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தேவனை அப்படி அறிய வேண்டும். சரி, 99 வயசு ஆயிடுச்சு, இப்போ போதும், இனிமேல் ஒன்றும் நடக்காதுன்ற தான் இருக்காங்க, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு இருக்காங்க. அப்பொழுது ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் அன்னை வெளிப்படுத்துகிறார்.
முதலாளி சொல்றாரு அபிரகாம் பார்த்து, நான் சர்வ வல்லவர், ஐ எம் எல் ஷடாய், ஐ எம் எல் ஷடாய் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. சர்வ வல்லவர்ன்றாரு ஆண்டவரே. சில பேர் சொல்லுவாங்க அப்படி சொன்னாராம், டயலாக்லாம் நல்லா இருக்காண்டவரே, பிள்ளைய கொடுங்க, அதுதானே வேணும். நீங்க பாட்டுக்கு இது அதுன்றீங்க, பேசிட்டே இருக்கீங்க, டயலாக் எப்ப பிள்ளை வரும், அதுதானே வேணும். நோ நோ நோ, ரூட் இதுதான். அவர் என்ன பண்றாருன்னா தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் 21 அதிகாரம் சொல்கிறது, இயேசு திபேரியா கடற்கரையிலே தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாரு? அங்க சரி வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினா என்ன நடந்துச்சு? ஏதாவது நடக்கும் அடுத்து. அதனாலதான் வெளிப்பாடு முக்கியம், அதனால அவர் அறிவது முக்கியம். வெளிப்படுத்தின என்ன நடந்துச்சு? போனாங்க, மீன் கிடைச்சது, சாப்பிட்டாங்க. அப்பம் இருந்தது, மீன் இருந்தது. சும்மா வெளிப்பாடு சும்மா நிக்காது, அதோட ஏதாவது சேர்ந்துதான் வரும். அதான் வெளிப்பாடு வேணும்ன்றது. சரி, கிறிஸ்தவ உலகெல்லாம் பாத்தீங்கன்னா 2 குரூப் இருக்காங்க இன்னைக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட சொல்றேன், நிறைய குரூப்னா எக்கச்ச குரூப் இருக்கு, பட் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் சொல்றேன். அதுல 2 குரூப் இருக்காங்க. ஒரு குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அறிவது, உறவுல இருக்கிறது, அதை பத்தி ரொம்ப டீப்பா இருப்பாங்க, அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அதில் நம்ம பெந்தைகோஸ்தே மக்கள் தான் அதுல அதிகம் இந்த குரூப்ல. அது பரிசுத்த ஆவியானவர் வச்சு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வச்சு சொல்லுவாங்க, ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு. பெனிகின் புக்கில் இருந்தார்ல, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்ல இருந்து, அதுல இருந்து நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க அதை. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல, நல்லதுதான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அத ஒரு எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா, ஒரு ரொம்ப இமோஷனல் லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, எனக்கு கிஸ் கொடுத்தாரு, எனக்கு தடவி கொடுத்தாரு, மடியில வச்சு தூங்க வச்சாரு என்னைய, அவரோட உறவு தான் முக்கியம், எனக்கு எதுவுமே வேணாம், நான் பட்னியா கூட கிடக்குறேன், எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஆவியானவரோடு இருக்கணும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாரங்களாக, வருஷங்களாக, மாதங்களாக உபாசம்லாம் இருக்கணும். ஆண்டவரோட ரொம்ப நெருங்கின உறவுல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, அவர் என்னோட ஸ்பௌஸ்ன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அவரை நான் திருமணம் செய்துட்டேன், அவரோடு நான் ஒன்றிணைஞ்சிட்டேன், அப்படியே ஏசப்பா கூட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன், ஏசப்பா மடியிலாம் படுத்திருக்கேன், ஏசப்பா மடியில் தான் இது பண்றேன், ஏசப்பா. ஓகே, இது ரொம்ப டீப்பா இருப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க என்னன்னா இவங்களை பார்த்து கடுப்பாயி அந்த குரூப் இது மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க, டார்கெட் ஓரியன்டாவே பார்த்தாலும் இருப்பாங்க. வாக்குத்தத்தை அறிக்கை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வாக்குத்தத்தை சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த வாக்குத்தத்தை போக போறேன், இது எழுதி வச்சிருக்கேன், அதை எழுதி வச்சிருக்கேன், வாக்குத்தத்தங்கள் அந்த மாதிரி. எப்படி வாக்குத்தத்தங்களை வச்சு அது சொல்ல போனா இந்த விசுவாசத்தை போதிக்கிறாங்களே, வேர்ட் ஆஃப் ஃபெய்த், இதை பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த எல்லாருமே இந்த குரூப் தான் என்கிட்ட பேசினவங்கண்ணா, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்கண்ணா. எல்லாரும் பாசிட்டிவா பேசணும், வாயத்தோட நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கரெக்டா பேசுவாங்க. இதுவும் தப்பு கிடையாது. ஓகே, நான் சொல்றேன் என்ன விஷயம் சொல்றேன். கரெக்டா பேசுவாங்க, தப்பா பேச மாட்டாங்க, எப்ப பார்த்தா ஃபெய்த் தான் பேசுவாங்க, சின்னதா பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் பிரின்சிபிள்ஸ் அவங்களுக்கு. எடுத்தா 100 கோடி ப்ராஜெக்ட் தான் பேசுவாங்க, 1000 ரூபாய்லாம் பேச மாட்டாங்க. ஸோ இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும், ரொம்ப பெருசாக பேசுவாங்க. டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க மேல ரொம்ப டஃப்பா இருப்பாங்க, விடிய விடிய ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த கன்ஃபெஷன், ஃபெய்த் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஃபெய்த்னால அந்த பேசுறது. ஓகே, சோ இது இந்த மாதிரி ஆவியானவரை தனிப்பட்ட முறையில் அவரோட உறவுல இருக்குது, அவர் அறிகிறது முக்கியம் தான். ஆனா அதுலயே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. என்ன எக்ஸ்ட்ரீம்னா, அவங்க ஒன்லி இமோஷனல் கனெக்ட் ஆயிட்டே இருக்கும், அவங்க லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது, ஒன்னும் அதை பத்தி கவலைப்படவும் மாட்டாங்க, ஒண்ணுமே நடக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எந்த சேஞ்சுமே இருக்காது. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க, உண்மையா தேவனை அறியறீங்கன்னா, இப்ப இப்ப ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் பழகுறதுனாலே அவங்க உங்களுக்கு சில விஷயம் உங்க வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க குணாதிசயம் அப்படி. ஓகே, நம்ம என்ன சொல்றோம், அதே மாதிரி கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு, ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. நல்லது செய்யறவங்களுக்கு இருக்காங்க, கெட்டது செய்யறவங்களுக்கு இருக்காங்க. ஓகே, சோ அவங்க பழகுனாலே கொஞ்ச நாள் அந்த புத்தியை வேலையை காட்டிட்டாங்கன்னு இருக்கும்ல, அதான் சொல்லுவாங்க, அவன் புத்தியை காட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன், அவன்கிட்ட போனோம், பேசணும், பழகுனதுக்கு என்ன பண்ணணும் அதை செஞ்சுட்டான், அவன் புத்தியை காட்டிட்டான், பாம்புக்கு பால் அதனால கொத்துன்ற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க நல்லவர்கள், அவங்ககிட்ட பழகுனீங்கனாலும் அது கொஞ்ச நாள் அது தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன இருந்தாலும் அவரோட அந்த தங்கமான மனசு காட்டிட்டாருங்க, அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா, என்ன செஞ்சாரு பார்த்தீங்களா அப்படின்னு. சோ என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட நம்ம க்ளோஸ் அப் ஆகும்போது அவர்களுடைய குணாதிசயத்தை நாம் கண்டிப்பாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவரோட நான் ரொம்ப நெருங்கிற உறவுல இருக்கேன், அவர் ரொம்ப அறிகிறேன்னா, அவருடைய நன்மையை நான் கண்டிப்பாக ருசிக்க ஆரம்பித்திருப்பேன். அதுதான் கரெக்டான சைன் தட் ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். புரியுதா? ஐ எம் நோயிங் ஹிம்.
I am knowing the Father, I am knowing the Holy Spirit. Okay, very good. What happened to you? What is happening to you? If nothing is happening, you have to go back and redraw. Go to the drawing room and redraw the strategy. Go back and pray. ஆண்டவரே, உண்மை ஒரு 10 நிமிஷம் இந்த பேதுருவங்களாம் திபேரியா கடற்கரை சந்திச்சானுங்க, பசியா இருந்தானுங்க, உடனே சாப்பாடு கொடுத்துட்டீங்க. நான் அப்படின்னு உண்மை அனுபவிக்கல. இதை வந்து குற்ற உணர்வா எடுத்துக்க கூடாது. இதை வந்து என்ன அப்ப நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆனது கூடாது. நோ நோ நோ. சில நேரம் ரைட் திங் செய்யறதுக்காக ராங் திங் செஞ்சு அது தப்புன்னு கண்டுபிடிச்சா ரைட் திங் வர்றோம் நம்ம. ஆஃப் ஆல் த திங்ஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் எனக்கு இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ உலகம் எங்கேயோ வேற ஏதோ திசையில ஓடிட்டு இருக்கு. நம்மளும் தெரியாம ஓடிட்டோம், என்னத்தெல்லாமும் பின்னாடி ஓடிட்டோம். இதுதான் அதான் போல இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கோம். ஸோ நத்திங் ராங் இன் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, பட் வி ஹேவ் டு சம்டைம்ஸ் ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். ஆண்டவரே, நான் உண்மை சரியான விதத்துல அறிந்து கொண்டு இருக்கிறேனா, அது வளர்ந்துட்டு தான் இருக்கனா, இல்ல எங்கேயாவது தப்பு பண்றேனா, எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க. ஏன்னா உண்மை சந்திக்க ஆரம்பிச்சா உடைய நன்மை எனக்கு வர ஆரம்பிக்கணுமே, ஏன் எனக்கு வரமாட்டேங்குது? சிறு பிள்ளை போல ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு சரியான விதத்துல அறியணும். தாவீதை அறிந்து கொண்டான், என்ன ஆச்சு அவன் லைஃப்ல, என்ன பண்ணீங்க? அவங்க சில பிரச்சனைகள் வந்து இக்கட்டு வந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் கூடவே இருந்து அவனை விடுவித்துக் கொண்டே இருந்தான். அவன் எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்களை நடக்க வேண்டி இருந்தது, ஒரு தடவை இல்ல பல தடவை. ஆனா ஒவ்வொரு முறையும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதற்கான அந்த அடையாளங்களை கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவன் இறுதியாக சத்துருக்கள் முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஒரு பந்தியில பல பந்திகள் அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. சோ ஆபிரகாம் வந்து ஜீரோல இருக்கான், ஒண்ணும் இல்லாம இருக்கான். அப்ப கர்த்தர் வந்து அவனை சந்திக்கிறார். ஒண்ணும் இல்லாம குழந்தை விஷயத்துல அதுல இல்ல, மற்றதெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு, இதுல இல்ல, இன்னும் அவன் அனுபவிக்கல. அப்ப வந்து கேட்கிறான், என்ன ஆண்டவரே இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப சொல்றாரு, வெயிட், யூ ஹேவ் டு நோ மீ இன் a new way now. ஒரு புது விதத்தில் என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு. அது என்னன்னா எல் ஷடாய், நான் அப்படின்னா சர்வ வல்லவர். சர்வ வல்லவர், ஒன்றும் இல்லாமையில இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர், இல்லாதவரை இருக்கிறது போல அழைக்கிறவர் நான். ஏன்னா எனக்கு அந்த வல்லம் இருக்கு, அதை பேக் பண்றதுக்கு. அந்த வேர்டை இல்லாத இருக்கிறது போல செய்யறதுன்னு சும்மா சொல்லிட்டே இருக்கிறவர்ல, இல்லாத இருக்கிறது போல உருவாக்கி காட்டுகிறவர் நான். எனக்கு அந்த வல்லமே இருக்கிறது. அதனாலதான் என் பேர் எல் ஷடாய். எனக்கு ஒரு புது பேர் இருக்கு, தெரிஞ்சுக்கோ இல்லைன்றாரு. என் பேரை தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சா என்ன நடக்கும்? ஒரே வருஷத்துல அற்புதம் நடந்தது. பேரை தெரிந்து கொண்டான், ஒரே வருஷத்துல அற்புதம் நடந்தது. எல் ஷடாய், எல் ஷடாய் வெளிப்பட்டார் அவன் வாழ்க்கையில. ஒரு வருஷம் அற்புதம் நடந்ததுன்னா 3 மாசத்துல கன்சீவ் ஆயிருக்கணும்ல. ஒரு 9 மாசம் கணக்கு வச்சா, ஒரு வருஷத்துல பிறந்தான்னா 9 மாசம், 3வது மாசம் ரிசல்ட். ஏன்னா புது வெளிப்பாடு வந்துருச்சு. இப்ப அவரை அறிகிறான் புதிய விதத்திலே. நம்ம நாட்டுல ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அவர் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சர்க்காஸ்டிக்கா பேசுறேன், அதனால நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அவர் செஞ்ச நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2005 2004லயோ அதுக்கு முன்னாடியோ அவர் எங்க இருந்தாரு நமக்கு தெரியவே தெரியாது. 2002 குஜராத்தில் ஒருத்தர் முதலமைச்சரானார். அவரை இவர் அறிய ஆரம்பித்தார். அறிய ஆரம்பிச்சார். என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக குஜராத்தின் எல்லைகளை அந்த மனிதர் இவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மனிதர் இந்தியாவுக்கு வந்துட்டார், டெல்லிக்கு வந்துட்டார் 2014. வந்த பிறகு அந்த மனிதர் என்ன பண்ணார்? இவர் அறிய ஆரம்பித்தார். அவரை அறிய அவர் இவருக்கு இந்தியாவையே கொடுத்து விட்டார். இதான் நோய்னா, இதுதான் இப்படி இருக்கு. இவரு ஒரு சாதாரண பிரைம் மினிஸ்டர். ஓகே, இவருக்கு ஒரு 5 வருஷம் டேர்ம் இருக்கு. என்னதான் அப்படி அவர் இழுத்துதான் போனாலும், எவ்வளவுதான் போனாலும் ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல இருக்க முடியாது இல்லையா? அவருடைய சொந்த ஆர்கனைசேஷனே அவரை விடாது, கொஞ்சம் நல்லா கழட்டி விட்டுரும். சோ இன்னொருத்தரை கழட்டி விட்டாங்களா, அந்த மாதிரி இவரையும் கழட்டி விட்டுரும். இதுக்கு மேல இருக்க முடியாது, கொஞ்ச நாள் இருக்கலாம். அவரே ஒரு அதிபதியா இருக்கிற ஒரு மனிதர், உலகத்தின் பார்வையில, உலக இதுல சிஸ்டம்ல இருக்கிறவரே தன்னை ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா அறிகிறார், தன்னோடு நண்பராகிறார் அப்படின்றப்ப அவருக்கு எப்படி கொடுக்குறாரு? எடுத்து சர்வ வல்ல தேவன், வானத்தின் பூமி படைத்தவர் அவர். நாம் அவரை அறிய ஆரம்பித்தால் நம்மளை அப்படியே, பரவாயில்ல நீ அறிந்து கொள், ஆனால் உன் குடிசை வீட்டிலே இருந்து கொள் என்று சொல்லுவாரா? உன் கஷ்டத்திலே இருந்து கொள் என்று சொல்லுவாரா? அப்படியே இருந்துக்கோப்பா, இருக்கிற இடத்துல இருப்பா, என்னை அறிஞ்சுக்கோ, பரவாயில்ல அப்படி சொல்லுவாரா? பைபிள் அப்படி சொல்லலையே. அவரை அறிந்தவர்களாம் என்னமோ மாதிரி பானாங்களே. தானியேல்ல சொல்லுகிறது, அது இங்கிலீஷ்லாம் கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ் சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். People who know their God will grow strong and will do exploits. தமிழ்ல அது சரியா வரல, நான் அப்படி லிட்டரலா மொழிபெயர்த்து சொல்லிடுறேன்.
தங்கள் தேவனாய கர்த்தரை அறிந்த ஜனங்கள் அவர்கள் பலமடைவார்கள், பலமடைந்து பெரிய கிரியைகளை செய்வார்கள். ஏன்? தேவனை அறிய 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 கிருபை பெருக ஆரம்பிக்கிறது. கிருபை பெருக 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 என்ன நடக்க ஆரம்பிக்குது? நீதியின் உணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. கிருபையின் உணர்வும் நீதியின் உணர்வும் பெருகும் போது ஆளுகை உண்டாகிறது. சத்ரு உங்களை கண்டு பயந்து நடுங்கி ஓடுவான். சோ விசுவாசத்துல ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய ரிசல்ட்டே வரலையா? டோன்ட் வரி, யூஆர் ஆன் ரைட் ட்ராக். டோன்ட் திங்க் யூஆர் ஆன் ராங் ட்ராக். நோ நோ, யூஆர் ஆன் ரைட் ட்ராக். யூ டோன்ட் கெட் ரிசல்ட்ஸ், குட், பட் யூஆர் ஸ்டில் ஆன் ரைட் ட்ராக். நான் விசுவாசத்துல ஆரம்பிச்சிங்க, இப்போ கிருபைக்குள்ள வாங்க, அவரை அறிய ஆரம்பிங்க. நாம் இன்னும் அவரை அறியவும். பவுல் சொல்றார், நான் இன்னும் அவரை அறியவும், அறியறதுக்குள்ள வாங்க. சோ எல்ஷடாயை அறிந்தார்கள். ஓகே, எல்ஷடாயை அறிந்தார்கள். ஆபிரகாம் சாராலும் ஒரே வருஷத்துல ஈசாக்கை கையிலே பெற்றுக் கொண்டார்கள். நகைக்கப்படினார். they began to laugh. அவங்க சொன்னாங்க, என்னங்க ஒரு வருஷம் இப்படி ஆயிடுச்சு, அழுதுட்டு தான் சிரிச்சுட்டு இருக்கோம், நம்பவே முடியல, நம்பவே முடியல. இவ்வளவு நாள் நீங்க உட்காந்து நிறைய கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். இதை வச்சு செய்ய முடியுமா, அதை வச்சு செய்ய முடியுமா, இந்த வழி திறக்குமா, அந்த வழி திறக்குமா, இதுல இருக்கா வழி இருக்கா, எதுவுமே கடைசியா கணக்கு பண்ணி பார்த்தீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்க, இனிமேல் கணக்கு பண்ண ஒண்ணும் இல்லை. இருக்கிறதெல்லாம் எடுத்து கணக்கு பண்ணியாச்சு, அலசி ஆராய்ந்து முடிச்சாச்சு. லாஸ்ட் சேவிங்ஸ் வரைக்கும் எடுத்துட்டீங்க, எடுத்து போட்டாச்சு, இனிமேட்டு போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்ஷடா இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா பைபிள பாருங்களேன், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறது ஃபுல்லாவே ஏதோ ஒன்னோட சேர்த்து அவரை வச்சேதான் பேசுவார். எப்ப பார்த்தாலும் நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன்னு சொல்லல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். பரிகார சுகம் வேணுமா, அது பரிகாரிக்குள் இருக்கிறது. இதோட இந்த யாத்திராம் 15 எடுத்து படிச்சிருந்தேன் பாருங்க. மோசே மிரியாம் பாடின பாட்டு, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைனா, பார்வோன் எதிர்த்து வந்துட்டான். இப்ப எகிப்து தப்பிச்சு வந்துட்டாங்க, இப்ப ஆனா பின்னாடி வந்துட்டான். அவனோட எதிர்த்து சண்டை போடலாம் இவங்களால முடியாது. இவங்க பார்வோன் ரதத்தை கேட்டாலே படுத்துருவாங்க டமால்னு. பார்வோன் எப்படி சண்டை போட முடியும்? அவன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், கொல்லதான் போறேன்ட்டு வர்றான். நீங்க என்னை விட்டு ஓடிட்டீங்களோ அவ்வளவு பேர் நான் கொல்ல போறேன், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, வனாந்தரத்தை வெட்டுவேன்ட்டு வர்றான். இவனுக்கு எடுத்து சண்டை போடுறத பத்தி ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் நடத்த முடியாதுங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை இது. சண்டை போடுறதுலாம் இல்ல, சண்டை போடுறத பத்தி மீட்டிங்கே நடத்த முடியாது. பார்வோனை எதிர்கொள்ளுது எப்படி? வாங்க கோத்திரத்துக்கு 10 பேர் வாங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னா எவனும் வரமாட்டான், ஓடிடுவான் எல்லாம். மீட்டிங் நடக்கிறதே அவன் குண்டு போட்டுருவான் யான்னு சொல்லி, அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. சோ அப்படிப்பட்ட சத்துரு, பயங்கரமான சத்துரு. எப்படி சண்டை போடுவீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? ஜெயம் எப்படி வரும் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது, லிட்டரலா கிடையாது. எப்படி வந்தாலும் ஜெயம் கிடையாது. ஆனா அவங்க பாடுறாங்க, கர்த்தர் என் ஜெயம் என்று பாடுகிறார்கள். He has become my victory. அவர் என் ஜெயமானார், அவர் தான் ஜெயம். எப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல, பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. கர்த்தர் மோசடி சொல்ற, கையை தூக்கு, சமுத்திரத்தை திறந்து விட்டான். போனாங்க, சமுத்திரம் திரும்ப கையை தூக்கு, சமுத்திரம் மூடிக்கொண்டது, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் அவங்களுக்கு புரியுது, ஆஹா, கர்த்தர் வெற்றியை தனியா எங்கிருந்தோ கொடுக்கிறவர் இல்ல, அவரே ஜெயமாக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார்கள். அவரே என் ஜெயம். அவரை ஜெயமாய் அறிந்து கொண்டீங்களா? Have you known him as your victory? யோனா கடலுக்குள்ள கப்பல்ல போனா, பெரிய குழப்படி ஆயிடுச்சு, புயல் அடிச்சு தூக்குது. உடனே அவனுக்கு சீட்டு போட்டு பார்த்தா என் பேர் ஐயா என்னையா பண்ண, எங்களையே நடுத்தரில் விட்டேன்னு கேக்குறாங்க. நடுக்கடல்ல விட்டேன்னு. அதுக்கு சொல்ல, உனக்கு தூக்கி உள்ள போடுங்க, மீன் வயிற்றுல போடுங்க. சரி, மீன் கடலுக்குள்ள போடுங்க. கடலுக்குள்ள போட்டா மீன் முனிகிடுச்சு, மீன் வயிற்றுல உட்காந்துருக்கான். அங்க அப்ப அவனுக்கு என்ன தேவை? விடுதலை தேவை, சால்வேஷன், வெளியே வரணும். அவன் என்ன ஜெபம் தெரியுமா? ஒரு லைன் சொன்னான், கர்த்தரே என் ரட்சிப்பு. இங்கிலீஷ்ல அழகா வருது, the Lord is my salvation. இல்ல salvation belongs to the Lord, அதே வேற மாதிரி சொன்னா, the Lord is my salvation. இதோ கர்த்தரே என் ரட்சிப்பு, the Lord is my. எனக்கு இப்ப விடுதலை வேணுங்க. இங்க மீன் வயிற்றுல வெளியே போன எப்படி போவேன்? கர்த்தரே என் வே அவுட், கர்த்தரே என் வே அவுட். அந்த வெளிப்படம் கடல் வயிற்றுக்குள்ள போயிட்டு, மீன் வயிற்றுக்குள்ள நடுக்கடலில் பெற்றுக்கொண்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீன் கட்டளையிட்டார், மீன் வெளியே கட்டுச்சு. மீன் வயிற்றுல இருக்க மாதிரி இருக்கீங்களா? அப்படியே மாட்டி உட்காந்துருக்கீங்களா? கர்த்தரே உங்கள் ரட்சிப்பு. பைபிள்ல பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த வெளிப்பட ஆண்டவர்கிட்ட பேசும்போது பைபிள் பார்த்தா எல்லாமே அப்படிதான் வச்சிருக்காரு. கர்த்தரே என் ரட்சிப்பு, அவரே என் நீதி, அவரே
நீதி எப்படி உங்களுக்கு வரும்? அவரே நீதி. அதாவது நீதி உங்களுக்கு வரணும்னா, இப்ப உங்களுக்கு நீதி இல்லைன்னா இப்ப நீங்க நீதி எங்க இருந்து வரும்னு தேடணும் உட்காந்து. ஆனா இயேசு உங்க கூட இருக்காருன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவாங்க. கூட இருக்காருல்லங்க, அவர் தாங்க நீதி, அவர் தான் ரட்சிப்பு, அவர் தான் ரட்சிப்பு. ஒரு பழைய நான் 10th படிக்கும் போது ஒரு கதை இருந்துச்சு, ஸ்கார்லெட் பிம்பர்னல். நிறைய சில பேர் படிச்சிருக்கலாம் நீங்க. அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, பிரிட்டிஷ் ஸ்டோரி. அதை வந்து ஸ்கூல்ஸ்லாம் இங்கிலீஷ்ல இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க சப்ஜெக்ட் சிலபஸ்ல. அதுல வந்து ஒருத்தனை தேடுவாங்க. அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த அந்த தீயவர்கள், கெட்டவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஸ்கார்லெட் பிம்பர்ன்றவனை தேடுவாங்க. தேடு 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 தேடுன்னு தேடி கிடைக்காது. அப்புறம் எவனோ ஒருத்தன் சொல்லுவான், அந்த ஜூ ஒருத்தன் இருக்கான், ஒரு டர்ட்டி ஜூ ஒருத்தன் இருக்கான். டர்ட்டி ஜூ தான் அவனுக்கு பேரே வரும். அதில் ஒரு கிழமை இருக்கான், கிழட்டு டர்ட்டி ஜூ, அப்படிதான் வரும். ஓல்டு டர்ட்டி ஜூ, அப்படிதான் அந்த இதே வரும். ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இவன்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தாங்க யாரோ அப்படின்னு இவங்களுக்கு தகவல் வரும். இவனை பிடிச்சிங்கன்னா இவன்கிட்ட எப்படியாவது தெரியும், இவன்கிட்ட இருந்து எங்கிட்ட கண்டுபிடிச்சான். அவனை கூட்டிட்டு வந்தா ஏதோ அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், காசு கேட்பான்னு நினைக்கிறேன், ஏதோ கேட்பான். இது பெரிய இழுவை இழுத்துட்டே இருக்கும். கடைசியில வந்து கடைசி வரைக்கும் வந்து எங்க அம்மா போங்க பெரிய கதை. கடைசி வரைக்கும் இந்த கெட்டவங்களால இந்த ஜூ எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாங்க, அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் வரவே மாட்டான், அவன் தப்பிச்சிருவான். கடைசியில வந்து அந்த கெட்டவங்கலாம் கிளம்பி போன பிறகு, எல்லாம் போன பிறகுதான் தெரிய வரும், அந்த ஜூ இருக்கான்ல அவன் தான் அந்த ஸ்கார்லெட் பிம்பர்ல. அவன் அங்கதான் இருந்தான் இவ்வளவு நேரம். ஆனா இவங்களுக்கு தெரியாதனால அவனுக்கு பிடிக்கல. அவனே மாறு வேஷத்துல வந்து அவனே அவனை பத்தி கதையை பிளான் பண்ணி வச்சிருப்பான். அதனால இவனுங்க வேற யாரையோ தேடி விட்டானுங்க. கடைசியில பார்த்தா அவன் அங்கதான் இருந்திருப்பான் அவ்வளவு நேரம். கடைசியில தப்பிச்சு போயிடுவான், அது வேற கதை. அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா, அவரே நம்முடைய ஜெயம், அவரே நம்முடைய நீதி. அவங்க என்னெல்லாம் பாடுறாங்க, கர்த்தரின் பெலன். யாத்திராகமம் 15. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமை வெற்றி சிறந்தார், குதிரை வீரரும் கடலை தள்ளினார். கர்த்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். அவர் என் தேவன், அவருக்கு வாசலை ஆயத்தப்படுத்துவேன். அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை விட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தை அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல கொஞ்சம் பெட்டரா வருது, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நான் ரூட்டோட எடுத்து பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். நான் ஷேர் பண்றேன். தமிழோட இங்கிலீஷ் இஸ் பெட்டர். சோ நீங்க எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, இல்லைன்னா அந்த அறிவை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது, அந்த ரெவலேஷன் நீங்க போகும்போது அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். சோ ஆசீர்வாதத்தை தனியா பெற்றுக்கொள்றதுக்கு தனி ரூட் கிடையாது. அவரை அறிகிற அறிவுக்குள் தான் இருக்கிறது. அவர் அறியணுன்றதுடைய நோக்கமே இதுதான். அவருக்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பரிமாணத்தையும் அறிய 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 அதை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்ப மெய்ப்பர் அப்படின்னு சொல்லும் போது அந்த பரிமாணத்திலே ஒரு ஆட்டுக்கு தேவையான எல்லாமே அதுல வருகிறது. அதுக்கு தேவைகள் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? மெய்ப்பர். அதுக்கு அதை கிளீன் பண்றது யாரு? ஏன்னா அதுக்கு நிறைய பிரச்சனை வரலாம் கிளீன் பண்ணலன்னா, மெய்ப்பர். அதுக்கு அதை சத்துருக்கள் எதிரிகள் எடுத்து பாதுகாக்கிறது யாரு? மெய்ப்பர். சோ அதை வளர்க்கிறது யாரு? அது வளர்ச்சிக்கு தேவையான அதுக்கு தனியா ஊட்டச்சத்து வேணுமா, தனியா கொடுக்கறது யாரு? மெய்ப்பர். இது ஆடு வந்து பை டிஃபால்ட் அது எதுவுமே தானாக போய் எங்கேயும் எடுத்துக்கொள்ள தெரியாது. அதுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், மெய்ப்பர்ட்ட போகணும்னு மட்டும் தெரியும், மெய்ப்பரை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும், அவ்வளவுதான். இதை பண்ண ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்துருன்றது தெரியும். சோ இன்றைக்கு நாம் அதை எப்படி செய்யறோம் அப்படின்னா, தேவனை பற்றி இந்த வெளிப்பாடுகளை அறிய நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இப்ப பிரச்சனை இருக்கா, வியாதி இருக்கா, உண்மை என் பரிகாரியா நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு உண்மை பரிகாரியாய் வெளிப்படுத்தும். இதுல இன்னொரு நன்மை இருக்கு பாருங்க, என்னன்னா தேவன் எந்த காரியத்தையும் ஒரு பொருளை கொடுக்காம அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். அதற்கான சம்பந்தப்பட்ட தேவைப்பட்ட அந்த பிரசன்னத்தை கொடுக்கிறார். யெகோவா ராஃபா சுகம் அளிக்கிறவர் என்றால், யெகோவா ராஃபாவின் பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது சுகம் உண்டாகிறது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு தனியா இருக்க மாதிரி உணரவே மாட்டீங்க.
அவர் உங்களோடு இருக்கிறதை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரே ஒரு எனக்கு நடந்த காரியம் நான் லேர்ன் பண்ணது முக்கியமான, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தேவைகளை அவர் சந்திப்பார் அப்படின்றது நான் கேள்விப்படாம இல்லை. சின்ன பிள்ளைல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தனாலே நிறைய போதகர்கள் இவங்கெல்லாம் நான் மெசேஜ்ல நிறைய கேட்டிருக்கேன், நிறைய பேர் பேசி கேட்டிருக்கேன். அதனால தேவைகளை சந்திப்பார்ன்றத பத்தி எனக்கு வந்து பெரிய அளவுல எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்தது இல்லை. ஆனா தேவைகள்ன்றது என்னன்றதுல நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா இப்போ ஒருத்தனுக்கு 10,000 தேவைப்படலாம், இன்னொருத்தனுக்கு 1,00,000 தேவைப்படலாம், ஒருத்தனுக்கு 1 கோடி தேவைப்படலாம். ஸோ தேவைன்றது மாறுபடுது இல்லையா? ஆனா என் மைண்ட்ல எப்படி இருந்ததுன்னா, தேவைன்னா ஒரு அளவு தான், அதுக்கு மேல நம்ம கேட்கக்கூடாது. ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட், அந்த நம்ம சமுதாயம், இதனுடைய பல தாக்கங்கள் நம்முடைய மனதில் அப்படி எண்ணங்களை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால ஒரு அளவுக்கு மேல நான் கேட்டதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது அப்படின்ற இடம் தான் இருந்தேன். ஸோ 2011-12 அந்த டைம்ல அந்த கிருபையின் உபதேசம், இந்த விசுவாசம், இதை பத்திலாம் கொஞ்சம் நான் அதிகமா கேட்க ஆரம்பிச்சேன், கேள்விப்பட ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி கேள்விப்பட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஏஎஃப்டில பாஸ்டர் சாம் பாடுற ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலி கெனத் ஹேகினோட மீட்டிங்ல ஒரு கீபோர்டிஸ்ட் இருந்தாரு, டேவிட் இங்கிலீஷ்னு சொல்லி. ஸோ அந்த டேவிட் இங்கிலீஷ் வந்து கெனத் ஹேகினோட மெசேஜ் சொல்றாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து அதை அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த செய்திகளை வச்சே பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நிறைய அற்புதமான பாடல்கள், ரொம்ப ரொம்ப நல்ல பாடல், நிறைய பாடல் எழுதினாரு. அது அந்த ஹேகின் மீட்டிங்ல அந்த காலத்துல போனவங்க, ஃபெய்த் மீட்டிங்ல போனவங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாஸ்டர் சாம் வந்து ஐ திங்க் அந்த டைம்ல யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்த டைம் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் அங்கிருந்து லேர்ன் பண்ணாரா, அதுக்கப்புறம் எப்படி லேர்ன் பண்ணாரு தெரியல. அவர் தான் இந்த பாட்டை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தது. இல்ல தமிழ் மக்களுக்கு இந்த பாட்டு இப்ப கூட நிறைய பேருக்கு இருக்குமா தெரியாது. அதுல வந்து அந்த பாட்டு பேர் வந்து நம்ம முன்னாடி குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர் அப்படின்னு ஒரு பாட்டு. யுவர் வண்டர்ஃபுல் இன் கவுன்சில் இங்கிலீஷ் வரும், வண்டர்ஃபுல் இன் கவுன்சில் அப்படின்னு வரும், அப்படி ஸ்டார்ட் ஆகும். இங்க தமிழ்ல வந்து காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர் அப்படின்னு பாட்டு. அதுல அந்த ஸ்டான்ஸா வரும், அதுல வரும் காட்டும், அப்படியே உங்களுக்கு சொல்றேன், காட்டும் வழியில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர், மீட்க வல்லவர், மீட்டமை காட்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஸ்டான்ஸா வரும். அதுல அப்படியே ஆரம்பிக்கும்னா, ஏராளமானவர், தாராளமானவர், நீர் என் எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன். ஓகே, ஏராளமானவர், தாராளமானவர், நீர் என் எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன். இதுல நான் இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்ச போது, ஆக்சுவலா எனக்கு பாஸ்டர் சாம் மெசேஜஸ் எல்லாம் யாரை கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அவரோட சாங்ஸ் நிறைய கொடுத்தாரு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது என் மைண்ட்ல. ஏன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரிலேட்டட் காஸ்பல் அப்படின்னா என்ன, செழிப்பு பத்தி யாராவது பேசினாலே நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ இவரெல்லாம் அப்படியே ஒருத்தர் பேசிட்டாரா கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ வந்து என்ன, நீங்க வேதத்தை புரட்டுறீங்க, ஜனங்களை கெடுக்குறீங்க, எல்லாத்தையும் நரகத்துக்கு கொண்டு போறீங்கன்னா நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட போய். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து அந்த பாட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டை தான் நான் கேட்க, அதுல வந்த பாட்டுல ஒரு பாட்டு இந்த பாட்டு இருந்துச்சு. அதுல இந்த வரிகள் அதாவது ஏராளமாய் தேவன் கொடுப்பார் அப்படின்றது கூட ஓகே, தாராளமாய் கொடுப்பார்ன்றதுலாம் கூட ஓகே, சொன்னா கூட ஓகே, ஒரு டிபேட் பண்ணி ஏத்துப்பேன் அந்த ஸ்டேஜ்ல இருந்தேன். ஆனா அவரே ஏராளமானவர், அவரே தாராளமானவர். அப்ப ஏராளம் தாராளம் இல்லைன்னா அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அவரை இன்னும் அறியும் போது ஏராளம் தாராளம் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற அந்த பெரிய வெளிச்சம், இது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது. தேவன் இப்படிப்பட்டவர், அவர் இப்படி கொடுக்கிறவர், அவர் தாராளமே கொடுக்கிறவர். வெறும் பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, எல்லா விதத்திலையும் வாட் எவர் இஸ் நீட், என்ன தேவைன்னாலும் சரி, அதை ஏராளமே தாராளமே கொடுக்கிறவர். அவரே ஏராளமானவர், அவரே தாராளமானவர். அந்த ஏஎஃப்டியோட அந்த மினிஸ்ட்ரி, உங்க மினிஸ்ட்ரி மூலமா எனக்கு இம்பாக்ட் ஆன மெயின் விஷயமே என்னன்னா, தேவன் ஒரு பெரிய மேய்ப்பர், அவர் ஒரு பாதுகாத்து போஷிக்கிறவர். அவர் வந்து அவர் தன்னிலே தானே வந்து பெருக்கத்தின் தேவனாய் பெருக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறவர். ஏன்னா அவரே பெருக்கமாயும் இருக்கிறவர். He himself is the increase. He is the increase. சோ அப்படிப்பட்ட அந்த பரந்த விரிந்த தேவன், அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்ற அவருடைய தேவனை பற்றின அந்த மகா பெரிய பார்வை, நான் அப்படிப்பட்டவரை நான் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்டவரோடு நான் உறவில் இருக்கிறேன். நான் அந்நிய பாஷையில மணிக்கணக்காக பேசியிருக்கேன், இப்பயும் பேசுறேன், அப்புறம் ரொம்ப பேசியிருக்கேன். ஆனா வந்து அதெல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோமான்னு எனக்கு அந்த வந்ததே கிடையாது. சொல்ல போனா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்கள் எப்படி அல்லாஹ்வை பாக்குறாங்களோ அப்படிதான் இவங்க கர்த்தரை பாக்குறாங்க. இஸ்லாமியர் எப்படி அல்லாஹ்வை பாக்குறாங்க, அவரு மிக பெரியவர், அவர்கிட்ட நம்ம வந்து தலை குப்புற விழுந்து வணங்கணும்,
அவ்வளவுதான். நம்ம எதுவும் வந்து அவர் கூட ரொம்ப ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை அறியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள்லாம் அவர் இன்னும் சொல்லலை. அவர்கள் ரூல்ஸ் கொடுத்துருக்காரு, ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அதை வச்சு அவர் ஜட்ஜ் பண்ணுவாரு, அவங்களோட கிரியைகளை ஜட்ஜ் பண்ணுவார். இவ்வளவுதான், அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு டிஸ்டன்ட் ஜட்ஜ். ஆனா இங்க அப்படி இல்ல. அதாவது என்னன்னா, அவர் வந்து பல பரிமாணங்கள் இருக்கிறார். பல பரிமாணங்கள் இருக்கிறார். சமீபத்துல கூட ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் வந்து கேட்டாங்க, இயேசுவே வந்து கடவுளோட சின்னவர்னு சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? அப்போனா வந்து பிதா அவரோட பெரியவர், அப்ப கடவுள் பெரியவர். நான் சொன்னேன், ஏங்க அவரு கடவுள் தாங்க சொன்னாரு, அங்க பிதான்னு சொல்லியிருக்காருங்க சொல்லிட்டு அவங்க கூட போய் கேளுங்க. அவங்க இதுல பிதான்னு ஒரு கான்செப்டே கிடையாது. கடவுள் இருக்காரு, யாரோ ஒருத்தர் தூரத்தை உட்காந்துருக்காரு. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இயேசு சொல்றதுக்கு வேற, டோட்டலி வேற கான்செப்ட். இங்க அவர் பெரியவர், இவர் சின்னவர் அப்படின்லாம் கிடையாது. இவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்தீங்கன்னா கடவுளை நீங்கள் பிதாவாய் அறிந்து கொள்ற இடத்துக்கு, உங்க அப்பாவா அறிந்து கொள்ற இடத்துக்கு நான் மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும்ன்றாரு. அது கரெக்ட் தான். நான் கேட்கல, போய் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. உங்ககிட்ட பிதாவுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேளுங்க, இருக்காது. பிதாவே இல்லைன்றவாங்க. எங்க இதுல இருக்குங்க. பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபாதர். இஸ் அ ஃபாதர். ஓகே, என்னோட தேவைகளை அறிந்தவர், என் தேவைகளை சந்திக்க விரும்புகிறவர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிறவர், எனக்கு வெளியே கிரியை செய்கிறவர், எனக்காக செய்கிறவர், என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறவர், அவர் ஒருத்தர் இருக்காரு. மிகப்பெரியவர், ஏராளமானவர், தாராளமானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். நானும் அவரும் உறவில் இருக்கிறோம். நான் அவரை அறிய 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 அந்த நன்மைகளின் வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு லைவ் ரிலேஷன்ஷிப்ல நாங்க இருக்கிறோம். இது ஏதோ தூரத்து இது கிடையாது. ஏதோ நான் பிச்சை கேட்டா அவர் தூக்கி போட்டாரு. நோ. அறிய 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 நன்மைகளை ருசிக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய இருக்கு. கடைசியில அதை வந்து இயேசு வந்து வேற லெவல்ல கொண்டு போய் முடிச்சிட்டாரு. அவரை அறிகிறது, அதெல்லாம் எல்லாமே இருக்கின்றதுல நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி சொல்லிச்சு, ஆண்டவரே லாசர் வந்து நீ கடைசி நாள்ல எழுந்திருப்பான், ஒரு நாள் வருவான் அன்னைக்கு எந்திரிச்சுப்பான் அப்படின்னு அது ஒரு ஈவெண்டா பாக்குது. இவர் வந்து பர்சனாலிட்டியா சொல்றாரு, ஐ ஆம் ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஐ ஆம் ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அவரை உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, அப்படியே ஒரு பேனா பேப்பர் தான் பக்கத்துல எழுதுங்க. வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன், வாட் இஸ் யுவர் நீட், எல்லாம் எந்த வாக்கு தத்துவத்துக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு சிறு பிள்ளை போல கேளுங்க, ஆண்டவரே நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், இது இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் விரும்புறேன், நான் ஜெபிக்கிறேன். அப்பனா உண்மை அறிந்து கொண்டாதான் இது நடக்கும். உண்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த விதத்துல சுகம் அளிக்கிறவராய் இல்ல சுகமாகவே, ஐஸ்வர்யத்தை அளிக்கிறவராய் இல்ல ஐஸ்வர்யமாகவே, ஓகே, ஐஸ்வர்யத்தின் ஊற்றாய் உண்மை நான் அறியணும். உம்மிடத்துல தான் வருதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிய வைங்க. விழுந்து போன ஆதாமின் மனநிலை எப்படின்னா, பிச்சைக்கார மனநிலை. எதையோ எங்கிட்ட போட்டா போதுங்க. அங்கிருந்து நம்மை குமாரத்துவத்துக்குள் அவர் எடுத்து வைத்து விட்டார். குமாரத்துவம் என்னன்னா, நாம் அவரை அறிந்து அவரை அறிகிறதன் விளைவாக நமக்கு அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்று அறிகிறதன் விளைவாக அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வச்சிட்டார். ஓகே. சோ நான் இன்னைக்கு உண்மையிலே இந்த செய்தி முக்கியமான செய்தி. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீர் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து புரிய வைப்பாரு நான் நம்புகிறேன். நான் இந்த நாட்களில் ஜெபிச்சுட்டு இருக்க மாதிரியே இந்த சீரீஸ் பேசும்போது நான் என்ன ஜெபத்தோட பேசுறேன்னா, நீங்கள் சில அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவரை அனுபவிக்கணும். அப்படிப்பட்டவர் அவர் யார்ன்றதை அப்படி அனுபவிக்கணும், அப்படி அவர் அறியணும் அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் அப்படி செய்வார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பந்திக்கு செல்லலாம். கர்த்தருடைய சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி, எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களுக்குள் நான் பதித்து முத்தரித்து ஜெபிக்கிறேன். I seal these words inside their hearts, Lord. ஆண்டவரே வார்த்தைகள் இதயத்துக்குள் நிலைத்திருப்பதாக, 30, 60, 100 பலனை கொடுப்பதாக. கர்த்தாவுடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி, எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே எதிரே நாங்கள் பங்கு பெறும் போது
நாங்கள் உங்களுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளும் போது உண்மையிலே நாங்கள் இணைந்து விடுகிறோம், உம்மோடு இணைந்து விடுகிறோம். We join with you, Lord. We join with you, Lord. ஆண்டவரே, அதனால் ஏற்படுகிற நன்மைகள், இந்த உறவு நிமித்தம் ஏற்படுகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் கர்த்தருடைய சரித்திரத்துக்கும் அடையாளம் பங்கு பெறலாம். அந்த ஒரு விஷயம் கூட செய்தியை கேட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பார்ப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆழமான கிரியைகள் உண்டாகட்டும், பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். அன்றுமை பல விதங்களிலே அவர்கள் தேவைகளுக்கு ஏற்ப புதிய விதங்களிலே அறிந்து கொள்வார்களாக. தேங்க்யூ லார்ட். அறிந்து கொள்வார்களாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அண்ட் அனுபவிப்பார்களாக. இந்த வாரம் ஆண்டவரே புதிய ஜெயத்தின் வாரமாயிருப்பதாக, புதிய நன்மைகளின் வாரமாயிருப்பதாக கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you and God bless you. See you next meeting.